வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கி சுவரொட்டி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த அந்த மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதாங்க சுவரொட்டி. ஆக்சுவலாக வந்து இது குட்டி பீஸாக இருக்கும். இது வந்து ஆட்டுடைய மண்ணீரல் நினைக்கிறேன். இதை வந்து நான் நல்லா வேக வச்சுருவேங்க. பெப்பரு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா வேக வச்சு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுப்பேன். இந்த சுவரொட்டி வந்து குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணி வச்சுட்டு வெறும் நல்லெண்ணெயில் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சோளத்தை இருக்குல்ல அதை தூக்கி அதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்குவேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உப்பு போட்டுருவீங்க. ஆல்ரெடி உப்பு போட்டே நம்ம வேக வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது நல்லா வதங்கினோன்னே அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ நான் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இன்னும் வேணால் அந்த தண்ணியை வேணால் அதில் ஊற்றிட்டு ரொம்ப சுண்ட வச்சு சுடு சோத்தில் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பையன் வந்து ஜிம்முக்கு போகிறதுனால அவனுக்கு ரொம்ப வந்து ப்ரோட்டீனு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சத்தான உணவுகள் தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் எனக்கு சமைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதையும் இதில் அப்படியே ஊற்றிட்டு நல்லா சுண்ட வைப்பேங்க. இதை செமையாக சுண்டும். பக்கத்துலேயே இருந்து கொஞ்ச நேரம் பண்ணாலே முடிஞ்சு போயிடும். நல்லா இந்த தண்ணியோடு கூட நல்லா சேர்ந்து சுண்டினோடனே கொஞ்சோண்டு என்ன பண்ணுவேன், இதில் வந்து மட்டன் மசாலா கூட கொஞ்சம் போட்டுப்பேன். எனக்கு அந்த காரம் அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெறும் ரைஸில் வந்து இதை பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டன் மசாலா அவ்வளோதான் போட்டுட்டு நீங்கள் ஒரு கிளறி நல்லா சுட சாதம் இருக்கணும். ஏன்னா இதில் அந்த ஸ்மெல்லு வரும் பார்த்திங்களா, அந்த பிளட்டு ஸ்மெல்லு வர்றதுனால வந்து அவன் சாப்பிட மாட்டான். அதனால் நான் இப்படி பண்ணி கொடுத்துருவேன். இந்த கரம் மசாலாலாம் போட்டு எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் எப்படி இருந்தாலும் என் பையனுக்கு கொடுத்தாகணும். உடம்புக்கு சத்தான சாப்பாடுகள். வெஜிடபிளை விட நான்வெஜ் தான் நிறைய சாப்பிடுவான். நான் என்ன பண்ணுவேன், இந்த தண்ணி அப்படியே இந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த வேக வச்சது நல்லா வந்து சுண்ட வேக வைப்பேங்க. அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாக எத்தோன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருங்க, நான் தண்ணி வற்றணுன்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அதை குக் பண்ண. பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி இப்படி ஆகிடுங்க இந்த சுவரொட்டி. அவ்வளோதாங்க, இது குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே நல்லா, ஏன்னா கொத்தமல்லி எதுக்குன்னா வந்து அந்த வாசத்துக்காக வேண்டிய நம்ம போடுறது. நான் அந்த இது பார்த்திங்கன்னா பிளட் ஸ்மெல்லு வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா இது மாதிரி கொஞ்சம் நம்மளுடைய இந்தியன் ஹெர்பெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுவரொட்டி பார்த்திங்கன்னா குட்டியூண்டு தான் இருக்கும். அதை வாங்கி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சோன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த சுவரொட்டியை ஒரு 25 ml வந்து இது ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றி அந்த வெறும் அந்த சுவரொட்டி அதில் போட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா பரட்டுங்க. அது வேகும் போதே நீங்கள் அந்த சுவரொட்டியில் வந்து கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான பெப்பர் போட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொட்டாமல் அப்படியே வச்சுட்டு அந்த எண்ணெயில் வந்து அந்த சுவரொட்டி நல்லா பெரட்டினோன்னே வச்சுருக்கிற தண்ணியும் அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த வேக வச்ச தண்ணி அதையும் ஊற்றிட்டு நல்லா வந்து இது மாதிரி வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டோன்னா அது என்ன ஆகும், தண்ணி ஃபுல்லாக ஈர்த்துரும். இந்த கலரில் வந்துடுங்க அந்த சுவரொட்டி. இந்த கலரில் வந்துடும். அது இறக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு, பால் கொடுக்குற தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி நம்ம பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இவனுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வாங்கி நான் கொடுக்குறேன். அவனுக்கு ரொம்ப ஜிம் போகிறதுனால அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையலை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். புதுசாக இருக்கவங்க இதை கற்றுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் சகோதரி நான் விடைபெறுகிறேன்.